தன்னுடைய 2 வருட காதல் கஷ்டத்தை வெளியே சொன்ன நடிகை அனுபமா ஒரு நாள் ரெமோ மாதிரி காதலை கொட்டி தீப்பாராம். அடுத்த நாள் அந்நியன் மாதிரி மிரட்டுவாராம். 3வது நாள் அம்பி மாதிரி குழந்தை போல அழுது மன்னிப்பு கேட்பாராம். அப்படி யார் இந்த காதலன், நடிகை அனுபமா லைஃப்ல என்னதான் நடந்துச்சு, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. நடிகை அனுபமா, அவங்களுடைய ஃபுல் நேம் வந்து அனுபமா பரமேஸ்வரன். சரியா? அவங்க 2026ல சமீபத்துல ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில வந்து அவங்களுடைய 2 வருட காதல் கஷ்டத்தை ஓப்பனா வெளியே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எதுல இருந்து தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரொம்ப அன்பு காட்டுவாரு. அதுவும் ரெமோ மாதிரி அன்பு காட்டுவார். அதை பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டவசாலி நான் தான் அப்படி நினைக்கிற வைக்க அளவுக்கு அன்பு காட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. அடுத்த நாள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நியன் மாதிரி மாறிடுவாரு. தேவையில்லாம கொட்டி தீப்பாரு, திட்டுவாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. 3வது நாள் பார்க்கும்போது அம்பி மாதிரி அழுதுகிட்டு குழந்தை போல மன்னிப்பு கேட்பாரு. சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இப்படிதான் என்னுடைய காதல் லைஃப்ல 2 வருஷமா ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நடிகை அனுபமா சொல்லியிருந்தாங்க. சரி, அது மட்டும் தான் பண்ணுனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபமா இன்னுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காதலன் உடையிலிருந்து நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருந்தாங்க. அப்படி என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவுமே ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் அணிவது கூட இப்போ ஒரு துணி போடணும் அப்படின்னா அதை வந்து அவங்க சொல்லி தான் போடணுமாம். அதாவது காதலன் சொல்லி இதை போடு அப்படின்னு சொன்னாதான் அவங்க போடணுமா. அவருக்கு பிடிக்காத ஆடையை வந்து போடக்கூடாதான். அப்படி போட்டா சண்டை போடுவாராம். சரியா? அந்த மாதிரியும் ஓப்பன் டாக்கா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவுக்கு அதுலயுமே கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன போஸ்ட் போடணும், அதாவது நடிகை அனுபமா என்ன போஸ்ட் போடணுமோ அதை அவரு தான் தீர்மானம் பண்ணணுமா. அவரு சொன்னது தான் இவங்க போடணுமா. அது மட்டும் இல்லாம என்ன கேப்ஷன் எழுதுவது கூட இந்த காதலன் சொன்னாதான் இவங்க எழுதணுமா. இல்ல அதையும் மீறி தாண்டி போட்டாச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காதலன் வந்து ஃபைட் பண்ணுவாங்களாம், சண்டை போடுவாங்களாம். இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கா இவங்களுக்கு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க அந்த காதலன். சரி, இது மட்டும் தான் பண்ணுனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதாவது ஒரு நண்பர்கிட்ட பேசினா கூட நீ யாருக்கிட்ட பேசுற அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெளிவா உங்கள்ட்ட சொல்லணுமா. ஒரு உறவினர்கிட்ட பேசினா கூட நீங்க எதுக்கு பேசுன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாம். வெளியே போனா கூட எங்க போன என்ன அப்படின்னு டீட்டெயில் சொல்லணுமா. அதையும் தாண்டி சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுவாராம். அந்த மாதிரி அனுபமா வந்து எல்லாமே ஓப்பனா பேசியிருந்தாங்க. சரியா? சரி, அது மட்டும் தான் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னுமே அவங்களுடைய காதலன் தொழில் ரீதியா நிறைய விஷயங்களுக்கு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. அப்படி என்னதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் படம் அதிகமா வெற்றியாச்சு. அதுல நடிகை அனுபமா நடிச்சிருந்தாங்க. சரியா? அதுல வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால அனுபமா அந்த படத்தோட ப்ரொமோஷன் கூட பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம நடிகை அனுபமாவுக்கு நிறைய படங்கள் அதுக்கப்புறம் நிறைய வந்துகிட்டே இருந்திருக்குது. காதலன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நடிக்க கூடாது, இந்த படம் நீ நடிக்க கூடாதுன்னு சொன்னா அவங்க அதை கேட்டுதான் ஆகணுமா. அதனால நிறைய படங்களை வந்து அதனால விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அனுபமா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, பர்தா படம். சரியா? அந்த படத்தோட ப்ரொமோஷன் கூட அந்த காதலை நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுவுமே கேட்காம அனுபமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிட்டாங்க. போனது தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதலன் வந்து இந்த நடிகை அனுபமா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, கொட்டி தீர்த்திருக்காங்க, ஏசியிருக்காங்க. அப்பங்கூட நடிகை அனுபமா வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பேட்டி எடுக்கும்போது கூட பேசாம அழுதுட்டு போயிட்டாங்க. இத கூட அந்த பேட்டியில தெளிவா
நடிகை அனுபமா சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காதலன் வந்து எப்பவுமே இந்த நடிகை கிட்ட சண்டை போடுவாராம். சரியா? அவரு எந்த டைம்ல எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குமாம். சரியா? ஏன்னா, அவரு வந்து மூட் அவுட்ல இருந்தாரு அப்படின்னா, இவங்க வந்து அடுத்த வார்த்தை என்ன பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி பயந்தே இருப்பாங்க. அதுவுமே ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அனுபமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவரு என்ன சொல்லுவாருன்னா, "நீ ஃபெமினிஸ்ட்" என்று சொல்லி குற்றத்த எல்லாமே வந்து இந்த நடிகை அனுபவம் மேல தலையில போட்டுருவாராம். "எல்லாமே காரணம் நீ தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாராம். இந்த மாதிரி அவங்க தெளிவா இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நடிகை வந்து உடல் மற்றும் மன பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருந்திருக்குது. ஒரு ஆப்ரேஷன் கூட நடந்திருக்குது இந்த காதல்னால. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து பீதி தாக்குதல், ஆங்சைட்டி அட்டாக், பிளாக் அவுட் வந்திருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாம, இந்த காதல்னால நிறைய எடை இழந்திருக்கிறாங்க. சாப்பிட முடியாம வாந்தி கூட எடுத்திருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய வலது கண் ஸ்விட் ஆச்சு. அதனால படப்பிடிப்ப கூட நிறுத்த வேண்டிய நிலை வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. சரியா? கண்ணுல லக்ரிமல் கிளான்சிஸ் வீங்கி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த காதலன் கிட்ட சண்டை போடுவாங்களாம். எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு அந்த கஷ்டத்த யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாரி தெரியாம நைட் டைம் ஃபுல்லா இருந்து அழுவாங்களாம். அழுதுகிட்டு காலையில நைட்டு ஃபுல்லா அழுவாங்களாம். காலையில வந்து ஷூட்டிங் போவாங்களாம். இந்த மாதிரி தான் இவங்களுடைய டே ரொட்டீன் ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்குது இந்த காதல் லைஃப்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிரிக்கிறதே மறந்துட்டேன். இந்த காதல் லைஃப் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னுடைய சிரிப்பே காணாம போச்சு. என்ன இழந்துட்டேன். நான் வந்து சுருங்கி போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த நடிகை அனுபவாவுக்கு ஒரு ஆசை வேற வந்து உண்டு. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்சிருக்காங்க, காதல் பண்ணி நம்ம திருமணம் பண்றோம். அதனால கண்டிப்பா ஒரு 11 குழந்தையாவது பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுருக்காங்க. பட் அந்த ஆசையெல்லாம் போகுற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு இந்த காதலன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் பற்றி மோசமா பேசியிருக்கிறாங்க. சரியா? இந்த காதலன். அதனால வந்து இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம திருமணம் பண்ணணுமா? பண்ணாண்டாமா? நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பயம் படுற அளவுக்கு அவங்கள யோசிக்க வச்சிருக்குது. சரியா? சரி, ஓகே. இதெல்லாம் நடந்து இருக்குது. ஆனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள வீட்டு சைட்ல காதலன் வீட்ல ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபமா வீட்ல ஒரு 3 மாசமா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்ப திருமணம், நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணம் வைப்போம், சீக்கிரம் வைப்போம், சீக்கிரம் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அனுபமா பார்த்து நிதானமா யோசிச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நான் சின்ன பொண்ணு தானே, இப்ப கல்யாணம் வேண்டாம், கொஞ்சம் டிலே ஆகட்டு அப்படிங்கிற மாதிரி டிலே பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய லைஃப்ல இந்தந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனு அனுபவிச்சதுனால. சரியா? அது மட்டும் இல்லாம அனுபவமா என்ன நெனச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நமக்கு திருமணம் ஆயிட்டு அப்படின்னா, நான் என்னுடைய படம், ஷூட்டிங் எல்லாமே வந்து மொத்தமா முடக்கிருவாங்க. இப்பவுமே இப்படி பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் மொத்தமா போயிரும், காலி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அதுல இருந்து வெளிய வந்துட்டாங்க. ஏன்னா, அவ்ளோ கஷ்டத்த வந்து அந்த நடிகை வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஒரு கண் ஆப்ரேஷன் கூட நடந்திருக்குது. அதனால எப்படியாவது வெளிய வந்துருவோம்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டாங்க. சரி, ஒரு வழியா ஏன் இத வெளிய சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குமே ரீசன் சொல்லியிருக்காங்க. நெறைய பெண்கள் இப்படி இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு என்னுடைய லைஃப் மாதிரி இருக்கக்கூடாது. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளிய வந்துட்டேன். அதே மாதிரி பெண்களும் வந்து கண்டிப்பா கஷ்டப்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இத வந்து வெளிய சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நடிகை அனுபவா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லி முடிச்சாச்சு. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. எல்லாருமே நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர், இந்த அனுபமாவோட காதலன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அந்த காதலன வந்து குத்தி குத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி யாருன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம், நடிகர் விக்ரமோட மகன் நடிகர் துருவ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா கடைசி வரைக்குமே நடிகை அனுபமா யாரு அப்படிங்கிற மாதிரி பேரும் சொல்லல. இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவரு தான் காரணம். அதுக்கு காரணமும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை அனுபமாவும் துருவும் வந்து சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க, பைசன். அந்த படத்துல 2 பேத்துக்குமே காதல் ஏற்பட்டுச்சு. இது கூட கிசு கிசு 2025ல வெளிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே
ஏதாவது போஸ்ட் போட்டா மாறி மாறி லைக் போடுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. இதை எல்லாத்தையுமே கவனிச்சிருக்காங்க. சரியா? இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவமா தான் சொல்லியிருந்தாங்க. துருவ் தான் நாங்க போடும் புகைப்படங்கள தேர்ந்தெடுப்பாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சுட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா, துருவ் தான் காரணம். அவங்க தான் காதலன். அவர் தான் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காரு. இப்படிலாம் பண்ணுவாரா? அப்படிங்கிற மாதிரி பல விதமா பல விமர்சனங்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில இத கேட்டு துருவே பேசுற அளவுக்கு வந்து ஒரு நிகழ்வு வந்து உருவாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பவுமே துருவ் வந்து சொல்லல. இவங்க, அவங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லல. சமீபத்தில இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் வந்து பேசினாரு. பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு கவனம் பாதிக்கிறது என்று மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 1000 பேர் 1000 விதமாக பேசுவார்கள். அவர்களை திருப்திப்படுத்த முயன்றால் வாழ்க்கை வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் யார்? என் மதிப்பு என்ன? நான் நேசிக்கும் மனிதர்கள் யார் என்பதை பாதுகாக்க வேண்டும். வெளியில் இருந்து வரும் ஒவ்வொரு கருத்தையும் மனதில் போட்டுக்கொண்டால் அமைதி போய்விடும் அப்படிங்கிற மாதிரி துருவுமே வெளிப்படையா, அதாவது சொல்லாம ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது காரணம் வந்து இவங்க எல்லாருமே இவங்க தான் காரணம், துருவ் தான் காரணம்னு சொல்லி பேசணும்னா, இவங்களும் வந்து சரி இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்போம்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்குமே அனுபமா யார் அந்த காதலன் அப்படிங்கிற மாதிரி வெளிய சொல்லல. துருவுமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி ஓகே. ஒரு நடிகை இந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல 2 வருஷமா காதல்ல எவ்வளோ கஷ்டத்த வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க நடிகை அனுபமா ஒரு காதல்னால இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதையுமே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. யார் அந்த நடிகரா இருக்கும்? நீங்க உங்களுடைய கருத்த வந்து சொல்லுங்க. துருவுமே வெளிப்படையா ஒண்ணு சொல்லாம ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அது யார சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுன விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.